நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராஜமோகன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், ஊன் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது நமது முன்னோர் சொன்ன முதுமொழி. ஊன் கொடுத்தோருக்கே இவ்வளவு சிறப்புன்னா, இதை உற்பத்தி செய்ய தேவையான தண்ணீரை நல்குவோருக்கு எவ்வளவு சிறப்புகள் சேர்க்கணும்? இயற்கையின் வரப்பிரசாதமான தண்ணீரை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாது. மழை மூலம் கிடைக்கும் இச்செல்வத்தை சேமிக்கத்தான் முடியும். ஓராண்டுக்கு சராசரியா 1000 மில்லிமீட்டருக்கு குறைவா மழை பெய்தாலே அந்த பகுதியினை தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பகுதியா ஐக்கிய நாடுகள் சபை கணித்திருக்கு. தமிழ்நாட்டில் பொதுவா இதற்கு குறைவாத்தான் மழை பெய்யுது. இந்தியாவின் வருட சராசரி மழை அளவு 1250 மில்லிமீட்டர். இப்போ அதிகபட்ச மழை சிரபுஞ்சியில 12000 மில்லிமீட்டர் பெய்யுது. இப்போ இதையும் தாண்டி கூட மழை பெய்யுது. சில பகுதிகளில் வெறும் 80 மில்லிமீட்டர் இவ்வளவு தான் மழை பெய்யுது. எவ்வளவு பெரிய வேறுபாடு! 80 மில்லிமீட்டர், 12000 மில்லிமீட்டர், அப்புறம் 1250 மில்லிமீட்டர். நம்ம இந்திய நாட்டில் தனது தேவைக்கு அதிகமாக நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியிருக்கும் மாநிலங்கள் ராஜஸ்தான், தமிழ்நாடு. ராஜமோகன் ஐயா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையில் ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கு. நிலத்தடி நீரினை அதிகமான அளவு குடிநீர், விவசாயம், தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிறோம். இதனால நிலத்தடி நீர் மட்டம் வெகுவா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால ஆழ்குழாய் கிணறுகளில் 30 முதல் 40 அடி வரை இருந்த நீர் மட்டம் இப்போ 200 அடிக்கு போயிடுச்சு. இந்த நிலை நீடித்தால் நமது சந்ததியினருக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காது. இன்னைக்கு உலகத்தில் 80 கோடி மக்கள் பசிப்பிணியாலும் ஒவ்வாப்பிணியாலும் குறைந்த ஊட்டச்சத்தினாலும் சிரமப்பட்டுக்கிட்டு வர்றாங்க. இவர்கள் அனைவருக்கும் சத்தான உணவு கொடுக்க இப்போ இருக்கிறத விட இன்னும் 50-60 விழுக்காடு உணவு உற்பத்தியை அதிகரிக்கணும். இதற்கு மண்வள பாதுகாப்பு அவசியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். விளைவிக்க மண் நல்லா இருக்கணும். அந்த மண்ணில் விளையும் பயிர்கள் செழிப்பா இருக்க நீர் அவசியம். அதுவும் நல்ல நீரா இருக்கணும். நம்மளோட முறையற்ற செயல்களினால் உலக அளவில் 33 விழுக்காடு மண் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி இருக்கிறது. ராஜமோகன் ஐயா, மண் சீர்கெட்டு போயிடுச்சு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் என 3 அடிப்படை தேவைகளுக்கும், இது தவிர பிற ஆடம்பர தேவைகளுக்கும், அத்தியாவசிய தேவைகளுக்கும் நாம் மண்ணையே நம்பியிருக்கிறோம். கார்பன் சுழற்சி, நீர் சேமிப்பு, வெள்ளம், வறட்சி ஆகியவற்றில் இருந்து வளத்தை மீட்டெடுத்தல், இப்படி எல்லா வேலைகளையும் மண் செய்கிறது. அப்படியாப்பட்ட மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டாமா? எந்த அளவுக்கு மண் நமக்கு முக்கியமானது, அவசியமானது என்பதை நாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? நலமான வாழ்வுக்கு நலமான வளமான மண் தேவை. எனவே இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்போம். இன்னும் நிறைய இயற்கை ஊட்டங்களை மண்ணுக்கு அளித்து வளமான செழுமையான மண்ணை உருவாக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.